எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏகப்பட்ட முக்கியமான தகவல்கள் இருக்குங்க நண்பர்களே. நிஃப்டி இன்னைக்கு 157 பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இருந்தாலும் இதை விடவும் இன்னும் மிக முக்கியமான தகவல்கள் இருக்கு. அந்த வகையில் நம்ம பெருமைப்பட்டுக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி வியட்நாமை சேர்ந்த ஒரு நிறுவனத்தினுடைய இவி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் என்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த ஒரு மாத காலமாக செகப்பியாக இருந்த நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தொடர்ந்து ஒரு மாசம் சரிவு, 700 பாயிண்ட்டுக்கு மேல சரிவு அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு குஜால் குட்டியாக 157 பாயிண்ட் என்பது ஏறி இருக்கு. இந்த சமயத்தில் தான் ரொம்ப வாசிக்காதீங்க தியாகு. மார்க்கெட் என்பது ஓவர் நைட்டில் சென்டிமெண்ட் என்பது மாறக்கூடியது. அதனால் எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஸோ தற்போதைய நிலைமையில் இன்னுமே 25,000 என்பதை நிஃப்டி இன்னும் தாண்டாம தான் இருக்கு. இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த தேவாவை பற்றி தெரிஞ்சிருந்தும் எங்கிட்டயே விளையாடுறீங்கல்ல அப்படின்னு இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் என்ற பங்கு மிகவும் வாலட்டிலிட்டியான ஹை ப்ரைஸ் கொண்ட பங்கு. ஒரு ஷேரே 4,000 ரூபாய் ரேஞ்சுன்னா பார்த்துக்குங்களேன், ஒரே ஒரு ஷேர். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு 3 மாத காலமாக இந்த மார்க்கெட் இவங்கிட்ட விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கு, ரொம்பவுமே சீண்டிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு மாதமாக பல்வேறு காரணங்கள்னால என்னன்னு தெரியல, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடம். அங்கேயே 3 மாசமா உட்கார வச்சு முட்டை போட வச்சிருச்சு இந்த மார்க்கெட், ஏன்னு தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் கோவம் வந்து இந்த தேவா கிட்ட வச்சுக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் என்ற பங்கு இன்னைக்கு வெடிச்சு செதறிட்டான். அதுவும் எப்படி, கேப் அப் என்பதெல்லாம் ஆகல, அது ஓப்பன்ல இருந்து சிறுக சிறுக ஏறி எண்ட் ஆஃப் த டேல பார்க்கல 5% ஏறி வந்திருக்கு. இப்படி ஒரு பங்கு ஏறி வந்து விட்டதனாலே இந்த பங்கை தொடர்ந்து இன்னுமே சுமாராக இருக்கக்கூடிய பஜாஜ் ஆட்டோ போன்ற பங்குகளும் மேல் நோக்கி வருமா அப்படின்ற மாதிரியும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்பவும் ஃபோக்கஸ்டாக எந்த பங்கு டாப் கெய்னரில் வந்திருக்கு அப்படின்ற தகவல் எடுத்து பார்க்கல, மிகப்பெரிய விலை கொண்ட இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இதனால் ரொம்பவுமே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. 3 மாசமா முட்டை போட்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரே நாளில் இப்படி 5% ஏறினா சந்தோஷம் வராதா? அதே மாதிரி இன்னைக்கு டாடா ஸ்டீல் பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி இந்த டாடா ஸ்டீலுமே தொடர்ந்து ஒரு மாதமாக சிகப்பியாகவே இருந்த இந்த பங்கு இன்று பச்சைக்குட்டியாக 150 ரூபாய் ரேஞ்சில் இருந்து 159 ரூபாய்னு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. உண்மையிலேயே ஐ ஆம் மிஸ்ஸிங் த செகப்பி அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மாதத்தினுடைய செகப்பிக்கு இன்னைக்கு முடிவு கட்டி இன்னைக்கு ஒரு மாதிரி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆன பங்குகளில் இந்த டாடா ஸ்டீல் அப்படின்றது ஒன்று. பொதுவாகவே இது ஒரு 10 ரூபாய் பாட்டு கோஷ்டி அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் அதை ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி 150 ரூபா வந்து விழுந்துட்டு 170 போச்சு. இப்போ கூட சமீபத்தில் 150 பக்கத்தில் வந்து விழுந்துட்டு இப்போ பாதி கிணறு 159 வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆன பங்குகளில் இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு ஒரு முக்கிய தகவலாக இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் வேறு சில மிக முக்கியமான ஃபேமஸான பங்குகள் ப்ளஸில் க்ளோஸ் ஆகி எதெல்லாம் ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னா, இந்த என்எம்டிசி அப்படின்ற ஒரு பங்கு 2.5% இன்னைக்கு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்கு அதுவும் 6% என்பது ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த என்எம்டிசி என்பது ரொம்பவுமே சுவாரஸ்யமாக 100 ரூபாய்க்கு கம்மியான விலை கொண்ட ஒரு பங்குகளில் ஃபேமஸான பங்குகளில் இந்த என்எம்டிசி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் 60 ரூபாயிலிருந்து 76 வரைக்கும் வந்த பங்கு தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து விழுந்து அங்கே சப்போர்ட் எடுத்து இடையில ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ ஜூன் மாதம் ஜூலை மாதம் முடிஞ்சு இப்போ இந்த ஆகஸ்ட் ஸ்டார்டிங் சமயத்தில் இப்போ வரைக்குமே ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இன்னைக்கு ஒரு 2.5% ஏறினதா கொஞ்சம் கண்ணுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் சில நாட்கள் கழித்து இவனும் அந்த ஹீரோ மோட்டோ கார் மாதிரி சிறிய விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சு செதறுமா, அது கீழே போய் விழுந்தாலும் சரி செதறி, அல்லது மேலே போனாலும் சரி, ஏதாவது ஒன்று பெரிய லெவலில் ஒரு 7-8% பண்ணால் தானே கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்குமே இப்போ ஃபோக்கஸில் இருக்குது.
அதே மாதிரி இன்னும் 2 பங்குகள் கனரா பேங்க், ஆப்டெக் அப்படின்ற பங்குகள். இந்த கனரா பேங்க் பற்றிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லாஸ்ட் டிஃபென்ஸ் அப்படிம்பாங்க. நம்மளை காப்பாற்றுறது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மொமெண்டம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இறங்கினாலும் ஏறுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதுக்கு கீழே போயிடுச்சுனாக்கா அப்புறம் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற ஒரு காரணம் தான். ஸோ தற்போது இந்த கனரா பேங்க் அப்படின்ற பங்கு 10% இறங்குவதும் மறுபடி 10% ஏறுவதும், மறுபடி 10% இறங்குவதும், மறுபடி 10% ஏறுவதுமாக, மறுபடி 10% இறங்குவதுமாக இந்த ஒரு 3 மாதத்தில் வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இன்னுமே இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற அந்த லாஸ்ட் டிஃபென்சிவ் பாயிண்ட் என்பதை இன்னும் உடைக்கல. அப்படி உடைக்காம ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தற்போது எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே 1 மந்த் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றதா இந்த கனரா பேங்க் அப்படின்ற பங்கை பற்றிய ஒரு தகவல். அதே மாதிரி இந்த ஆப்டெக் அப்படின்ற பங்குல என்ன ஒரு தகவல்னா, 3 மாதங்களுக்கு முன்னாடி என்ன லோ பிரைஸ் இருந்ததோ, சமீபத்தில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்க மார்க்கெட்டில் எதனாலேயோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, இந்த பங்கு 100 ரூபாயில் இருந்த பங்கு அதை வந்து 160 ரூபா, ஆல்மோஸ்ட் 70% ஏற்றி விட்டுருக்காங்கன்னு வச்சிங்களேன். கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து 70% ஏற்றி விட்டாங்க. அதில் மிக முக்கியமான காரணம், இந்த பங்கு 3.25% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காகவும், கடனே இல்லாத பங்காகவும், எஜுகேஷன் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்டெக்ன்ற பங்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இவங்களுடைய லாபம் என்பதெல்லாம் வந்து ரொம்பவுமே குறைஞ்சு தற்போது ஒரு 6.73 கோடி, அதாவது தற்போதைக்கு கடந்த 3 குவார்ட்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தான் நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நிறைய பேர்த்த வேலையை விட்டு தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய பேர் படிக்க போயிட்டாங்களா என்னன்றது தெரியல. தற்போது கடந்த 3 குவார்ட்டர்களாக இதனுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் என்னாச்சுன்னா 3.5 கோடி, 4.94 கோடி, அதுக்கப்புறம் 6.73 கோடின்னு ஏறு வரிசையில் தற்போதைக்கு கடந்த 3 குவார்ட்டர்களில் ரிசல்ட் என்பது கொடுத்துருக்கு. இதனால் இந்த பங்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு, பழைய ரேட்டு 250 ரூபா வராட்டியும் பரவாயில்ல, ஒன்றா அந்த 3.5% டிவிடெண்டையாவது ஒன்றா தொடர்ந்து கொடுக்கட்டும், இல்லைன்னா 150 ரூபாயாவது வரட்டும், இல்லைன்னா மறுபடியும் ஒரு 100 ரூபாயா போட்டுன்னு பல்வேறு சினாரியோக்களை போட்டு பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பாவிகளா, ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டலை மறுபடி 11% என்பது ஏற்றி விட்டுருக்காங்க. இது எப்படி தெரியுங்களா இருக்கு? ஒருத்தனுக்கு ஏற்கனவே டெய்லியும் கனவுல ஐஸ்வர்யா ராய், உலகளகிய ஐஸ்வர்யா ராய் கனவுல வர மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் வேற ஏதாவது ஒரு காமெடி நடிகை அந்த மாதிரி ஏதாவது போகலாம். ஆனால் மறுபடியும் ஒரு திரிசாவையே அடுத்த நாள் கனவுலையும் வர வைக்கிற மாதிரி என்ன ஒரு அநியாயம். இங்கே பாருங்க, சமீபத்தில் இப்போதான் இந்த பங்கு மிகப்பெரிய 1 மாதமாக தொடர்ந்து கீழே இறங்கி ஒரு செகப்பி அப்படின்னு பெயர் வாங்கிய ஒரு பங்காக இருந்தது. கரெக்டாக இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் 2-3 நாள் சுற்றிக்கிட்டு இருந்த இந்த பயலுக்கு மறுபடியும் இன்று அந்த ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு மேலே யாராவது போய் வாங்கி லாக் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவே திரும்பி ஒரே மாதத்தில் திரும்பி பழைய கை வந்திருக்கு. அவன் இங்கே 1 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான், அதுக்கே இன்னும் பழைய கை வந்து சேர்ந்த பாடில் 1 வருஷம் ஆகி ஏறி வராமல் சில பங்குகள் இருக்கு. ஆனால் இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டலுக்கு என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா, அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இப்போதான் ஒரு பெரிய ஃபாலாக 280 to 240ன்னு 20% பக்கம் கீழே வந்து விழுந்து, அதுக்கப்புறம் இன்னைக்கு ரிசல்ட்டை காரணமாக காமிச்சு 11.25% தூக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஆனந்தம் நண்பர்களே. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆனந்தம் தெரியும். நம்ம ஏதோ ஒரு 11% ஏறிடுச்சு அப்படின்னு நீங்கள் யாராவது நினைக்கலாம். ஆனால் அந்த பங்கை போர்ட்ஃபோலியோவில் வச்சிருந்து அதுக்கப்புறம் அது 11% ஏறினதுக்கப்புறம் இடையில நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது பார்க்காம வெளியே எங்கேயாவது கேர்ள் ஃப்ரெண்டோட டீ குடிக்க போயிருக்கோம், அல்லது பாய் ஃப்ரெண்டோட ஏதாவது படம் பார்க்க போயிருக்கோம்னு எங்கேயாவது நம்ம போயிட்டு க்ளோசிங் டைமில் எடுத்து பார்க்கும்பொழுது, ஆடா சாமி என்னடா இன்னைக்கு 11% ஏறி கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி இப்போ தான் 20% இறங்கி மறுபடியும் ஏறி இருக்கானே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட்டில் தொடர்ந்து ஏதாவது வாலட்டிலிட்டியாக இருக்குமா சில பங்குகள் அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ முதல் பங்காக ஜேபி பவர் அப்படின்ற ஒரு பங்கு, இதுக்கு முன்னாடி சம் மீடியாக்களினுடைய நியூஸ்கள்னால திடீர்னு இந்த பங்குல ஒரு
ஃபோக்கஸ் என்பது வந்தது. அதை தொடர்ந்து ஒரே நாளில் அது 18 to 22 மறுபடியும் 28 வரைக்கும் போன பங்கு தான் இந்த ஜேபி பவர். இப்படி இருக்கக்கூடிய பங்கு ஒரு மாதம் கழிச்சு யாருமே கண்டுக்கல. இது ஒரு சிகப்பியாக மாறி அந்த சிகப்பு இப்போ எங்கே வந்து நின்றுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சதோ அதே இடத்துல ஒரு 20 ரூபா பக்கத்தில் வந்து நிற்கிது. அப்போ மேலே அண்ணாந்து பார்க்கும் பொழுது 28 என்று ஒரு இடம், சமீபத்தில் இந்த வருஷத்தில் மே மாதத்தில் வந்த லோ என்பது 12 ரூபாய் என்பது ஒரு இடம். ஸோ அப்போ இந்த பங்கு அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் பெருசாக மேல் நோக்கி ஏறி சாதிக்க போகுதா, இன்னொரு 10 ரூபாய் என்பது திரும்பி ஏறப்போகுதா, அல்லது புதிதாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தர்றதுக்காக இன்னொரு 7 ரூபாய்க்கு மேலே கீழே இறங்கி 12 ரூபாயாக வரப்போகுதா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ரொம்பவுமே அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இதுவும் ஒரு டாப் பிளேஸ் அப்படின்ற இடத்தை பிடிச்சி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் ஜேபி பவர். ரெண்டாவதாக ஒரு பங்கு என்பது இருக்குது. மார்க்கெட் என்ன முடிவெடுக்கும்னு தெரில, மேலே ஏற்றி விடுமா கீழே இறக்கி விடுமான்னு தெரில. ஆனால் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டில் வந்து நிற்கக்கூடிய பங்குகளில் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற பங்கு ஒன்று. அந்த பங்குமே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி என்பதை அடைஞ்ச பிறகு ஒரு மாதமாக தொடர்ந்து ஒரு 15 நாளாகவே ஒரு குறிப்பிட்ட அந்த லோலியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ மார்க்கெட் இல்லை இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சரி நீ ஒரு ரொம்ப வாலட்டிலிட்டி என்பது காமிச்சிருக்க, நீ எங்கிருந்து விழுந்திருக்க, 210 ரூபா எங்கே, 133 ரூபா எங்கே, அப்போ நீ அதில் பாதியாவது ஏறி வந்தாலோ அல்லது மறுபடியும் எங்கப்பா பைனாக்குலர் வச்சு பார்க்குறோம் அப்போ கூட உன்னுடைய லோவை காணமே அப்படின்ற மாதிரி 133 ரூபாயிலிருந்து அடுத்த சப்போர்ட் அது எங்கேயோ தூத்துக்குடி பக்கத்தில் கன்னியாகுமரி தாண்டி இருக்குன்ற மாதிரி 100 ரூபாய் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது. அப்போ நீங்கள் சென்ட்ரு பாயிண்டில் இருக்கிறவன் நீ 180 ரூபா போக போறியா அல்லது 100 ரூபா போக போறியா? அதுவும் வந்து குறுகிய காலத்தில் ஒரு மாதத்தில் அல்லது 2-3 மாதத்தில் போவியா? என்ன உன்னுடைய வேலை என்ன? மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியல் நீ உள்ள வச்சுக்கிட்டு ஒரு 4-5 நாளாக ஒரே இடத்துல இருந்தால் இது எப்படி நியாயம் அப்படின்னு இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு பங்கு பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி எத்தனையோ பங்குகள் வந்து ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பல பங்குகள் 2-3 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும் என்னாச்சு அப்படின்ட்டு. ஆட பாவிகளா, பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நாராயணா ஹிருதாலயா உனக்கு என்னப்பா ஆச்சு? 5%. ஆனால் இதெல்லாம் சம்பாரிச்சிருப்பாங்க, நல்ல பெரிய லெவலில் சம்பாரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய போன வருஷத்தில் வந்து இதே ஆகஸ்ட் மாதத்தில் வெறும் 1200 ரூபா இருந்த பங்கு மேலே 2200 ரூபா போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதமாக ஒரு 8% என்னமோ இறங்கியிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 5.5% இறங்கியிருக்கு. எது எப்படியோ இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி மனசுக்கு அடடா உன்னைய போய் ஒரு 5% இறக்கி விட்டாங்களாப்பா அப்படின்ற மாதிரி இந்த நாராயணா ஹிருதாலயா ஒரு 5% இறக்கி விட்டாங்க. இன்னொரு பங்கு உண்மையிலேயே பேரை கேட்டோன்னே மனசே அதிருது, ஏபிபி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. அதை பிடிச்சி ஒரு 5% பாவம் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு கீழே இறங்கிய பங்குகளில் இந்த ஏபிபி இந்தியா அப்படின்றதான் ரொம்பவுமே துரதிருஷ்டவசமாக இறங்கினதா பல பேர்த்துக்கு ஃபீலிங். ஏன்னு கேளுங்க, கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்ட முடியாமல் இங்கே பாருங்கள் எவ்வளவு ஷார்ப்பாக வந்து அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் எப்படி வேலை பார்த்துருக்கு பாருங்கள். நிறைய இடங்களில் கிறுக்குத்தனமாக பல பங்குகள் இப்படி 200 days மூவிங் ஆவரேஜ் சுற்றி ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சில பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு டாடா மோட்டர் அப்படின்ற பங்கு, இண்டஸ்இண்ட் அப்படின்ற பங்கு, இங்கே பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக அந்த இடத்துல தள்ளி விட்டானு பாருங்கள். ஸோ கரெக்டாக 720 ரூபா எங்கே, இப்போ 650 ரூபா எங்கே, எப்படி ஒரு சிகப்பியாக மாறி நிற்கிது. காரணம் என்ன? இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் தான். அந்த இடத்துல போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு இறங்கிடுச்சு டாடா மோட்டர். இதனால் பல பேர் பாவம் மன உளைச்சல் இருப்பாங்க. இந்த சமயத்தில் இந்த ஏபிபி இந்தியாவும் அதே மாதிரி கையெடுத்து கும்பிட்டு கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து இறங்கி விட்டான். ஸோ இப்போ தற்சமயத்தில் மிகப்பெரிய ஃபேமஸான பங்குகளில் மே மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் போய் விழுந்த பங்குகள் எது அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற பங்குமே வந்து விழுந்திருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த நாராயணா ஹிருதாலயா அப்படின்ற பங்கும் இந்த ஏபிபி இந்தியா பங்கும் அப்படின்றதும் வந்திருக்கு.
இனி அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு 2-3 மாதமாவது இவனுக்கு ஏங்க இப்போ கூட பாருங்கள், சமீபத்தில் 5000லிருந்து 6200 வர ஒரு பங்குக்கு 1200 ரூபா ஏறதுக்கு அவன் ஒரு மாதம் எடுத்திருக்கான். மறுபடியும் ஒரு 1200 ரூபாய் இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலே எடுத்திருக்கான். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு 2-3 மாதம் கழித்து பார்த்தா தான் பெரும்பாலும் பல பங்குகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். சும்மா ஒரே நாளில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். அதுக்கு ஏதாவது நியூஸ், இன்னைக்கு ஒரு பங்கு அப்படித்தாங்க நடந்தது. பாருங்க, இந்த சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு என்ன பண்ணி வச்சிருக்கு, 20% இன்னைக்கு ஒரே நாளில் ஏறி வச்சிருக்கு. இந்த சமயத்தில் தான் ஒரு நண்பர் ரொம்ப சோகமாக கமெண்ட் பண்ணியிருந்தார், எனக்கு எங்கெங்கே மார்க்கெட்டில் ராசின்னு ஒன்று இருக்குது, அடா எதை எடுத்தாலும் ஒன்றும் பெருசாக ரிசல்ட் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குதுங்களேங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அவர் போய் சப்போர்ட்டில் எடுத்தாலுமே ஒன்றும் பெருசாக டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், சும்மா வருவாளா சூமாரி அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த சரதா எனர்ஜி இன்றைக்கி ஏதோ ஒரு 20% ஏறிட்டு தான் உங்களுக்கு தோணும். ஆனால் அது கடந்து வந்த பாதை என்ன, அந்த சரதா அப்படின்றத நாம் எடுத்து பார்க்குறோம். இப்படி யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு பங்கு ஏறி கீழே விழுந்திருக்கு, அப்போ மறுபடியும் ஏறி இருக்கு, அப்போ இந்த இடம் வந்துச்சுன்னா அப்போ திரும்பிக்கு இது ஏறுமோ அப்படின்ற ஒரு நப்பாசையில் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் ஒரு பங்கு மேலேருந்து கீழே கிராஷ் ஆகி அதனுடைய பழைய சப்போர்ட்டுக்கு வரும்போது எடுத்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். மார்ச் அல்லது மே மாதத்தில் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்கு தன்னுடைய பழைய உச்சிக்கு வரவே இல்லை. மே மாதம் முடிஞ்சதுக்கு லேசாக ஏறுற மாதிரி ஏறிட்டு இறங்கிட்டான். அப்புறம் ஜூன் மாதம் முடியுது, அப்புறம் ஜூலை மாதம் முடிஞ்சுது. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் அந்த ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு போயிட்டு 4 மாதம் கழித்து அவன் போய் அந்த சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இனி அதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க இங்கிருந்து அங்கே வெளியே வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ சும்மா எப்படி கிடைக்கும்? ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணில் பார்க்குற ரெசிஸ்டன்ஸ்லாம் யாரெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பண பலம் அப்படின்றது இருக்காங்களோ அவங்க தான் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது 40 ஷேர் அப்படின்றது கண்டுபிடிச்சா அதில் எவனா ஒரு 4-5 பேர் தான் கொஞ்சம் குறுகிய காலத்தில் வர்றானுங்க. மற்றவனுங்களை இந்த மாதிரி நீட்டி படுத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாருக்குமே இங்கே லக்கு கிடைக்காதுங்க. உங்களுக்கு மட்டும்தான் லக் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கோடானு கோடி பேர்த்துக்கு இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு ஒன்றையுமே காணும். அது அட்டம்ப்ட்டுக்கு மேலே அட்டம்ப்ட் அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இல்லைன்னா எல்லாருமே அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாரிச்சோம்னாக்கா அப்புறம் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துருவாங்கல்ல. ஸோ இந்த தொழில் அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி திடீர்னு நல்லா நாம் இப்போ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம், ஐயா நிஃப்டி 150 பாயிண்ட் ஏறி இருக்கு, நாளைக்கு இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா யாராவது ஒருத்தர் நம்ம சென்டிமெண்ட்டை குப்புற போட்டு கவுத்துனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.